பலருக்கு இந்த கதை நினைவில் இருக்கும். ஒரு சிறுவன் வந்து புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லி எல்லோரையும் ஏமாற்றிட்டு இருப்பான். இறுதியில் வந்து புலி வந்துடும். அப்போ எல்லோரையும் அவன் கூப்பிடுவான், யாரும் வரமாட்டாங்க. அந்த புலி வந்து அவனை அடித்து சாப்பிட்ரும் அப்படின்னு சின்ன வயசில் கதை படிச்சிருந்துருப்பீங்க. பலருக்கு நினைவில் கூட இருக்கும். இப்போ சொல்ல போகிறது கதையல்ல நிஜம். அப்படி இருந்தும் நிஜத்தில் நடந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து வெகுளி. அந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்றத தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு நாள் அந்த பெண் வந்து அதிகாலை 3:30 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணால் நல்லது அப்படின்ற விஷயத்தை கேள்விப்படுறா. அதை கேள்விப்பட்டு அந்த விஷயத்தை உள்வாங்கினதில் இருந்து அந்த பெண் தான் யார் அப்படின்றத மறந்து தனக்கு பிடித்தவங்க கிட்ட, தான் பழகுறவங்க கிட்டலாம் தான் அதிகாலை 3:30க்கு தியானம் பண்ணுறதா சொல்கிறா. அது மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும்னு பிறருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் வந்து ஒரு சித்தரை போய் இவ சந்திக்கிறா. சித்தர் அப்படின்னு இவளுக்கு தெரியாது. ஆனால் சித்தருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது, இந்த பெண் வந்து தான் யார் அப்படின்றத மறந்து தனக்குள் வேறொரு உயிரோட வார்த்தைகளை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சித்தர்களுக்கு சில சக்தி இருக்குல்ல. ஒரு உடல் இருந்தால் கூட அந்த உடல்ல இருந்து எந்த உயிர் பேசுதுன்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும்ல. இதுலேருந்து இந்த பெண்ணை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுக்கிறாரு. அதுக்குள்ளே இந்த பெண் வந்து இன்னும் பல பேர்கிட்ட இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்ல ஆரம்பிக்கிறது மூலமாக அதுக்கு சம்பந்தமான நபர்களை சந்திக்கவும் அது சம்மந்தப்பட்ட நபர்களோட பேசுகிறதுக்கான வாய்ப்பும் அந்த பெண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. இறுதியில் அந்த பெண்ணுக்கு வந்து அதன் பலனாக பொக்கிஷமான பல விஷயங்கள் கிடைக்கிது. அதாவது 3:30 மணிக்கு தியானம் பண்ணுறேன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னது மூலமாக அவளுக்கு 3ஆம் கண் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திறந்துருது. எந்த ஒரு விஷயத்தையும் ஞான பார்வையில் பார்க்குற சக்தி கிடைக்கிது. எந்த ஒரு செயல்லையும் நிகழ்வுலையும் நடக்கிற உண்மைத்தன்மை அவளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சகல சித்திகளும் சொல்லுவாங்கள்ல, அது அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த பெண்ணுக்கு அது தெரியவே இல்லை. உடலில் இருந்துக்கிட்டே உடல் இல்லாத நிலையிலையும் மனதில் இருந்து கொண்டே மனமற்ற நிலையிலும் எண்ணங்கள் உணர்வுகள் அற்ற நிலையிலும் தன் அன்றாட கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டே ஒரு ஜடம் போல் அவள் வாழ்க்கை போக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து இதை கவனிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஜடம் போல் இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னு அவளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவள் வந்து இந்த விஷயத்த ஒரு ஆசிரியர் மூலமோ ஒரு குரு மூலமோ தெரிஞ்சு பயிற்சி பண்ணி இந்த பொக்கிஷத்தை அடைஞ்சிருந்தா அப்படின்னா அவளுக்கு வந்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் அவளோட சூழ்நிலை அறிந்து அந்த ஆசிரியரோ குருவோ அவளுக்கு வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவள் வார்த்தைகள் மூலமாக மட்டுமே இந்த விஷயம் அவளுக்கு கிடைச்சனால அவளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியலை. அந்த சித்தர் வந்து அவளை அதில் இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாரு. சித்தர்கள் வந்து இருந்த இடத்துல இருந்தே வேறு இடத்துல என்ன நிகழ்த்தணுமோ அது நிகழ்த்துறக்குரிய சக்தி படைச்சவங்க தானே. ஆனால் அவரால் ஒன்றும் பண்ணவும் முடியலை. இந்த பெண் வந்து வெகுளி. யார் என்ன சொன்னாலும் நம்புகிற குணம் கொண்டவள். இன்னும் சொல்லப்போனால் வெள்ளந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரின்னு சொல்லலாம். அவள் செஞ்ச பல நற்பலன்களின் காரணமாக அவள் வார்த்தைகள் சக்தி பெற்று அவளுக்கு இந்த பொக்கிஷம் கிடச்சிருக்கு. ஆனால் அது அவளால் வந்து உணரக்கூட முடியலை. இறுதியில் அவள் வந்து தனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை உணராமல் அதை தாங்கி கொள்கிற தன்மை இல்லாமல் இறைவனை போய் சரணடைஞ்சிட்றா. உண்மையிலே வந்து இறை நம்பிக்கைக்கு எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத எல்லோரும் உணர்ந்து தான் ஆகணும். அந்த சரணடைந்த தன்மை வந்து அவளை அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்குது. இது அந்த சித்தருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் அந்த சித்தர் வந்து இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறாரு அப்படின்னா, பல வருடங்கள் தவம் செய்து பல பயிற்சிகள் செய்து ஒரு குருவின் பார்வை கிடைத்தால் மட்டுமே இந்த பொக்கிஷம் கிடைக்கும். ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து வெறும் வார்த்தையால் கிடைத்திருக்கு அப்படின்னா அந்த பெண் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்கள் பல பண்ணியிருக்காங்க. அப்படி கிடைத்த பவர் வந்து அந்த பெண்ணை விட்டு போகக்கூடாது. அந்த பொக்கிஷம் வந்து அந்த பெண்கிட்ட வந்து நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட இந்த பொக்கிஷமும் அந்த பெண்ணிடம் நிலைத்திருந்து அவளோட இயல்பான வாழ்க்கையும் அவள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறாரு. அதாவது ஒரு தராசு நடுநிலை பேலன்ஸ்டாக 2 பக்கம் இருக்கிற மாதிரி அவளுக்கு கிடைத்த பொக்கிஷத்தையும் அவள் வாழ்க்கையில் சரியான முறையில் பயன்படுத்தி அவளுக்கு கிடைத்த குடும்ப வாழ்க்கையிலையும் அவள் கடமைகளை சரியான முறையில் செய்து மகிழ்ச்சியோட
ஒரு நடுநிலை தன்மையாக 2 வாழ்க்கையும் வெற்றிகரமாக வாழணும்னு இவளுக்காக அந்த சித்தர் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறாரு. அவளுக்கு வந்து இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு இந்த இதை சொல்கிறது மூலமாக அந்த பெண் இதை தன் காதுகளில் கேட்பது மூலமாக இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஆச்சரியப்படக்கூட வாய்ப்பு உண்டு. இது கதை அல்ல, நிஜம்.